கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வசனம் வரைக்கும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். நீர் என்னோடு பேசும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை என் சூழ்நிலைகளை மாற்றுவதாக. சொல்லுங்க எல்லாரும், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை என் சூழ்நிலைகளை மாற்றுவதாக, என் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றுவதாக. எங்கள் சபை ஊழியத்தில் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தை தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். வாக்குத்தத்தை தான் நம்பி இருக்கிறோம். எங்கள் ஊழியத்திலும் நாங்கள் அதை பார்க்க கிருபை தாரும். எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 16லிருந்து 20 வரைக்கும் உள்ள வேத பகுதியின் சுருக்கத்தை நான் வேகமாய் பேச உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ஆட்சிக்கு பிறகு, சாலமோன் ராஜா ஆட்சி செய்ததுக்கு பிறகு 2ஆக பிரிந்தது. ஒன்று இஸ்ரவேல் தேசம், இன்னொன்று யூதா தேசம். 2 தேசமாக பிரிந்தது. இந்த வசனம் எழுதப்பட்ட அந்த நாட்களிலே இஸ்ரவேலுக்கு ஆகாப் ராஜா, எசபேல் அவங்களுடைய மனைவி தெரியும், பயங்கரமான கொடுமைக்காரி, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெண், இரத்த வெறி பிடித்த ஒரு பொம்பளை. அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேரு யோராம். சொல்லுங்க, யோராம். ஆனால் அப்பா அம்மா மாதிரி அவ்வளோ மோசம் இல்லை. இவன் ஓரளவுக்கு, இவனும் தேவனுக்கு பயப்படாதவன், ஆனாலும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறவன். இவன் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா யோராம். யூதாவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற யோசபாத் ராஜா. இப்போ கவனிங்க, இஸ்ரவேலுக்கு தேவனுக்கு பயப்படாத யோராம் ராஜா, யூதாவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற யோசபாத் ராஜா. இந்த 2 பேரும் எதிர் எதிர் துருவம். அவ்வளோ ஒன்றும் சேர முடியாது. அவங்களுக்குள்ள ஒத்து போகாது. குடும்பத்தில் அப்படி தானே இருக்கு. சில குடும்பத்தில் கணவனுக்கு ஃபேன் ஓடினா தான் தூக்கம் வரும், மனைவிக்கு ஃபேன் ஆஃப் பண்ணால் தான் தூக்கம் வரும். எதிர் எதிர் துருவம் போல இருக்கா? கணவனுக்கு பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும், அம்மாவுக்கு கீழே பாயில் படுத்தா தான் நல்ல தூக்கம் வரும். ஐயாவுக்கு கொரட்டை விட்டால் தான் தூங்கின மாதிரி, அம்மாவுக்கு சைலண்டாக தூங்கினாதான் தூங்கின மாதிரி. இவர்கள் 2 ராஜாக்களும் எதிர் துருவம் மாதிரி, ஒத்து வராதா. இஸ்ரவேலின் ராஜா பாவம் செய்கிறவன், யூதாவின் ராஜா பரிசுத்தமான தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்ப சொல்லுங்க, பாவம் பரிசுத்தம், இருள் வெளிச்சம், துன்மார்க்கன் நீதிமான் சேர்ந்தா எப்படி இருக்கும்? சில குடும்பம் அப்படி இருக்கு. ஜெபம் பண்ணி தான், பொறுமையா இருந்து தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா எதிர் துருவம் போல ஒத்து வராம, ஜெபத்துக்கு வராம, சபைக்கு வராம, எதிர்த்து பேசுகிற, வருமானத்தை சரியா குடும்பத்துக்கு கொடுக்காம ஒரு திசையா திரும்பிட்டு இருக்கிற இந்த 2 ராஜாக்களை போல சில குடும்பங்கள் இங்கே வந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜாவுக்கு ஒரு தூது அனுப்புகிறார், லெட்டர் அனுப்புகிறார், செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி? நாம் மோவாபியரை எதிர்க்க வேண்டும், அவர்களை யுத்தம் செய்ய எதிர்க்க நான் போகிறேன், நீ கூட வருகிறாயா என்று இஸ்ரவேல் ராஜா யூதா ராஜாவை பார்த்து கேட்கிறார்.
ஒரு கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனுஷன் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு. ஒரு இடத்துக்கு போறேன், வரியாப்பா அப்படின்னா நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணிட்டு சொல்றேன், எங்க மனைவி கிட்ட கேட்டுட்டு எங்க வீட்டுக்காரரை கேட்டு சொல்றேன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஆனா இந்த ராஜா யோசபாத்தோ தப்புன்னு வார்த்தை விட்டுட்டார். அவசரப்பட்டு யோசபாத், அங்கே இந்த சம்பவத்தை தான் நான் வேகமாக சொல்லிட்டு இருக்கேன், வசனம் படிக்க நமக்கு நேரம் இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போலாமா கேட்டா யோசபாத் சற்றும் எதிர்பாராத ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை சொல்லுகிறார். நீயும் நானும் ஒண்ணுப்பா, நீயும் நானும் ஒண்ணு. நீ சதைனா நானு விரல், விரலும் சதையும் ஒன்று தானே, நம்ம ஒன்று. உன் குதிரை ஏன் குதிரை, உன் வீரர்கள் ஏன் வீரர்கள், உங்க ஆட்கள் எங்க ஆட்கள். இதெல்லாம் படி நீங்கள் அந்த ஃபுல்லாக அந்த அதிகாரத்தை படிப்பீர்களானால் இதெல்லாம் இருக்குது. நம்ம படிக்க முடியாதனால ஸ்பீடாக வேகமாக சொல்லிட்டு போகிறேன். உனக்கு உதவி செய்ய வருகிறேன், இப்போ எந்த வழியாக போகலாம் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் அந்த இஸ்ரவேல் ராஜா சொல்கிறாரு, ஏதோம் வழியாய் போவோம். ஏதோம் ஒரு வனாந்திர வழி, போகிற வழியில் அந்த ஏதோம் ராஜாவையும் கூட்டிகிட்டு போவோம். இப்போ எத்தனை ராஜாக்கள் மோவாபியருக்கு எதிராக போகிறாங்க? 3 ராஜாக்கள் ஒரு ராஜாவை எதிர்க்க போகிறார்கள். இப்போ இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜாவாக யோசபாத், ஏதோமின் ராஜா சேர்ந்து தங்களுடைய படைகளோடு 7 நாட்கள் வனாந்திரத்தின் வழியாய் போகிறதை இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். வனாந்திரம் ஒரு நல்ல பாதை இல்லை, ஒரு நல்ல பிரயாணம் இல்லை, தண்ணீர் இல்லை குடிக்க. 7 நாட்கள். ஒரு நாட்களுக்கு தண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க மாத்திரம் இல்லை, ஏராளமான குதிரைகள், குதிரைப்படை, மிருக ஜீவன்கள் ஏராளமாக கூட்டிட்டு போறாங்க. இப்போ இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் நம்மை விடாய்த்து போக பண்ணினார் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறான். கடவுளுக்கு பயப்படாதவன் வாயில இப்படிதான் வரும். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு நாள் இப்படி சொல்ல மாட்டார். கர்த்தர் என்னை தவிக்க விட்டு விட்டார், கர்த்தர் என்னை தனிமையாய் விட்டு விட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார்னு ஆண்டுடைய பிள்ளைக, தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைக வாயில வராது. இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். அவனுக்கு கடவுள் பக்தி இல்லை, தெய்வ பக்தி இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாதவன், பாவம் செய்கிறவன். ஆகவே டப்புன்னு ஒரு வார்த்தை விடுறான் பாருங்க, நம்ம ஆண்டவர் நம்மை விடாய்த்து போக பண்ணினார், இப்படி நம்மை தவிக்க வச்சுட்டாரு, தண்ணி இல்லாம சத்துரு கையில நம்மை ஒப்பு கொடுக்க போறாரு. கவனிங்க, குடும்பத்திலையும் சரி, சபைக்குள்ளேயும் சரி, ஊழியர்களுக்குள்ளேயும் சரி, 2 விதமான பேசுகிற ஜனங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருத்தர் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் நடக்காதுப்பா, நமக்கெல்லாம் அற்புதம் நடக்காது, நம்ம மேலே வரமாட்டோம், இப்படி பேசுகிற ஒரு கூட்டம். அது யோராமை போன்றவர்கள். ஆனால் யோசபாத்தை போன்றவர்கள் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். இப்போ யுத்த வீரர்களுக்கு தண்ணீர் இல்லை, அவர்கள் கொண்டு வந்த குதிரை மிருக ஜீவன்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. இந்த ராஜாவும் ஆண்டவரை சம்பந்தப்படுத்தி பேசுறான். இவனுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு நாள் ஆண்டவரை தேடாதவன், கடவுளுக்கு பயப்படாதவன், இப்போ ஆண்டவரை சம்பந்தப்படுத்தி பேசுறான். ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு தொடர்பு இவனுக்கு கிடையாது. யார் மேல பழி போடுறான் பாருங்க. இந்த யுத்தத்துக்கு அவன் கர்த்தரிடத்தில் கேட்டுட்டு தான் வந்தானா? தாவீது எங்க போனாலும் அவன் கேட்பான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போலாமா, இந்த தேசத்தை எனக்கு கொடுப்பீரா, யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா, இந்த சத்துருவை நான் மேற்கொள்வேனா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான், முழங்கால் போட்டு ஜெபம் பண்றவன் தான் தேவனுடைய பிள்ளை. ஆமா, அது இல்லாம அங்கங்க போய் நின்றுகிட்டு, அதிகாரிகள் முன்னாடி நின்றுகிட்டு போராடிட்டு இருக்கிறவன் அவன் கடவுளுக்கு பயப்படாதவன். அவன் அவன்
இஸ்ரவேலின் ராஜா யோராம் தான் அவன் அப்படி செய்வான். தெய்வ பயம் இல்லாதவன் தான் மற்ற இடத்துல போய் நின்று கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனா யூதா ராஜா யோசபாத் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவன், ஆண்டுடைய வார்த்தையை நம்புகிறவன். நீங்க எந்த ராஜாவை சேர்ந்தவர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவர் மேல பழி போடுறான். இந்த யுத்தத்துக்கு கர்த்தரிடத்தில் கேட்காம வந்திருக்கிறான். நம்ம எங்காவது போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போறோமா? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டோமா? ஒண்ணுமே கேட்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார் பாஸ்டர், பழி ஆண்டவர் மேல. ஆண்டவர் என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டார் பாஸ்டர், ஆண்டவர் மேல பழி போடுறது. திருமணத்துக்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டீங்களா? ஒன்னு கேட்கறது இல்லை. இவன் கேட்கவே இல்லை. ஒரு ஆலோசனை கேட்டா வந்தான் யுத்தத்துக்கு, ஜெபம் பண்ணிட்டா போனா வெளியே. ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட போகலாமா, நீ என் கூட வருவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும். கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், போகாத, ஜெபம் பண்ணு, நான் உனக்கு யுத்தம் செய்வேன்னு சொல்லுவார். ஒன்றும் கேட்கறதில்ல, இஷ்டம் போல போய்கிட்டு ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் மேலே பழி போடுறது. இவன் அப்படிதான் பழி போடுறான். கர்த்தர் சொல்லியா வந்தான்? கர்த்தர் சொல்லியா யுத்தத்துக்கு போனா? இல்லையே. இவன் சௌரியத்துக்கு வந்தான், இவன் சௌரியத்துக்கு போறான், இவன் இஷ்டம் போல நடக்கிறான், ஆண்டவர் மேல பழி போடுறான். இந்த மோவாபியரை அழிக்க வேண்டும் என்று இவன் முடிவெடுத்து இவன் தான் வந்தான். இவன் முடிவெடுக்கிறான் மாம்சத்துல. இதுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை. இந்த பிரச்சனைக்கு ஆண்டவருக்கும் இவனே ஆட்களோட சேர்ந்து, மாம்சத்தில் உள்ள ஆட்களோட சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறான். இதுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை சரியில்லை என்ற உடனே, ஒத்து வரல என்ற உடனே கர்த்தர் மேல பழி போடுகிறவனாய் இவன் இருக்கிறான். ஆகவே இங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு தீர்க்கதரிசி யாராவது இருக்கிறார்களா என்று யோசபாத், ஓ ஸ்தோத்திரம், அங்கே தேடும்போது ஒரு பதில் கிடைக்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவன், ஜெபிக்கிறவன், ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவன், உண்மையான விசுவாசி எங்க போனாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா, உண்மையான ஊழியக்காரர் அங்கே இருக்கிறாரா, அந்த சபையில தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்று விசாரிப்பார்கள், அதை உணர்வார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு விசேஷத்துக்கு போறீங்க. காலையில் 5 மணிக்கு ஒரு குடும்பம், எல்லா ஆராதனையிலும் நமக்கு உதவி செய்கிற ஒரு குடும்பம் 5 மணிக்கு வந்தாங்க. என்னடா 5 மணிக்கு இருக்கிறான்னு பார்த்த உடனே அவர் சொல்றாரு, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவசரமாக நாங்கள் போனோம், ஆகவே இந்த காரியம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன்னு முழு ஆராதனையில் இருந்து ராபோஜனம் எடுத்துட்டு அப்புறம் போகிறாங்க. நீங்கள் எங்காவது ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை, போன உடனே நீங்கள் எப்படி இருக்கணும்? யோராம் போல இருக்கணுமா, யோசபாத்து போல இருக்கணுமா? இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு புது குடும்பம் எழும்புங்கள் என்று சொன்ன உடனே எழும்பி நின்றார்கள். என்னன்னு பார்த்தா ஒரு உறம்புறைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவரு நேராக கூட்டிட்டு வந்துட்டார் சர்ச்சுக்கு. நம்ம எங்க போனாலும் ஆண்டுடைய சபைக்கு போகணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நீங்க விசேஷத்துக்கு போயிருக்கலாம், ஒரு துக்க வீட்டுக்கு போயிருக்கலாம், ஒரு நண்பனோடு சுற்றுலாவுக்கு போயிருக்கலாம், விசேஷ காரியங்களுக்கு போயிருக்கலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தனை வரும், ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க போனோம்? சர்ச்சுக்குள்ள போனோம். நான் ஆண்டுடைய வார்த்தை கேட்கணும். இவர் அப்படிதான் பாருங்க. யோசபாத் போயிட்டார், கூட கடவுளுக்கு பயப்படாத மனுஷனோட போயிட்டார், ஒரு விசேஷத்துக்கு போயிட்டார். ஆனால் அந்த இடத்துல நான் வந்திருக்கிற இந்த இடத்தில் எங்காவது ஊழியக்காரன் இருக்கிறாரா, தீர்க்கதரிசி இருக்கிறாரா, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா என்ற கேள்விக்கு உடனே பதில் கிடைக்கிறது. அங்கேதான் வாசிக்கிறோம், எலியாவுக்கு கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற ராஜாவுக்கு அங்கு இருக்கிற ஜனங்களுக்கும் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் சரி ராஜாவும் சரி மோசமானவன். ராஜா மோசமான, ஜனங்கள் பொல்லாதவர்கள். ஆனால் அந்த மக்களுக்கு தான் ஆண்டவர் நல்ல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருந்தார். அங்கதான் வல்லமையான தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருந்தார். அங்கதான் மகிமையான ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ரஷ்யா, சீனா, இன்னும் கொடூரமான மோசமான தேசத்திலே கர்த்தர் வல்லமையான ஊழியர்களை வைத்திருக்கிறார்.
தீர்க்கதரிசிகளை வைத்திருக்கிறார். இந்த தேசம் பொல்லாத தேசம், கடவுளை தேடாத மதிக்காத தேசத்திலே ஒரு வல்லமையான ஒரு தேவன் மனிதன் அங்கே இருக்கிறான். ஆண்டவர் இந்த இருள் நிறைந்த அந்த தேசத்துக்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு நல்ல தேவ பிள்ளையை, ஊழியரை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த இருள் நிறைந்த இந்தியா தேசத்துக்கு கர்த்தர் அநேக வல்லமையான ஊழியர்களை எழுப்பினதற்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆராதிக்கிற விசுவாசிகளை கர்த்தர் எழுப்பியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எலியா எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுங்களா? அந்த எலியாவின் ஆவியை இரட்டிப்பாய் பெற்றவன் இந்த எலிசா. எலியா 7 அற்புதங்கள் செய்தவர். ஆனா எலிசா 14 அற்புதங்கள் செய்தவர். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசபாத்துக்கு புரிந்து விட்டது, கண்டிப்பாய் அவரிடத்திலே கர்த்தரின் வார்த்தை உண்டு என்று அவர் கண்டுபிடிச்சிட்டார். நீங்க அப்படி கண்டுபிடிக்கணும். எந்த சர்ச்சுக்கு போனாலும், யார் உங்களோட பேசினாலும், இவர் கர்த்தருடைய பிள்ளைதானா, இவர்கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா, இந்த சபையிலே தேவ வார்த்தை இருக்கிறதா, இந்த சபையிலே தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்று யோசபாத்தை போல கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். எல்லா சர்ச்சுக்கு போறாங்க, நானும் போறேன். அந்த சர்ச்சுக்கு வாகனம் ஒழுங்கு பண்ணியிருக்காங்க, அதனால நான் போறேன். அந்த சர்ச்சில் முடிஞ்சோடனே பிரியாணி போடுறாங்க, அதனால நான் போறேன் அப்படின்னு போகிற கூட்டமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க தண்ணியாவது இருக்கா நம்ம சர்ச்சில்? அது இல்லையா? இருக்கு, குடிக்க தண்ணி. ஆமா, கட்சியில தான் பிரியாணி போட்டு கூப்பிடுவான், வாகனம் ஒழுங்குபடுத்தி கூப்பிடுவான். ஆண்டவரை உண்மையை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வாகனம் இல்லாட்டியும் பிரியாணி இல்லாட்டியும் நமக்கு நல்ல பிரியாணி கர்த்தர் வச்சிருக்கிறார். யூடியூப்ல போட்டு தள்ளுறது, இங்க வந்தா பிரியாணி, இங்க வந்தா வாகனம் ஒழுங்கு. யோசபாத் கண்டுபிடிச்சிட்டார், இங்கே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறார். இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், தீர்க்கதரிசி இருக்கிறார், தேவ மனுஷன் இருக்கிறார். அவரிடத்தில் போனால் என்ன இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. என்ன இருக்கிறது? கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்களேன். கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை. கொஞ்சம் சேர்த்து, நான் சொன்ன மாதிரியே எப்பவும் பேசக்கூடாது. கொஞ்சம் நீங்க, நான் என்ன அதிக பிரசங்கியான்னு சொல்ல மாட்டேன், நான் சந்தோஷப்படுவேன். நம்ம ஆண்டவர் ரொம்ப ஆண்டவர் நல்லவர். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் கேட்ட மாதிரி இருக்கு. சரி, ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, 2 ராஜா போறாங்க, ஆனா ஒரு ராஜா கண்டுபிடிச்சிட்டான். ஒரு ராஜா தண்ணியை தேடி போறான், ஒரு ராஜா, நம்ம ராஜா, தேவனுக்கு பயப்படுகிற ராஜா, கர்த்தருடைய வார்த்தை தேடி போனார். தேவைகளை தேடி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை தேடி வந்திருக்கிறீங்களா? ஆமென். சிலர் அற்புதம் நடக்குமா, அங்க போன அது ஆகுமா இது ஆகுமான்ட்டு வருவாங்க. வரவங்களுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்வார். அதே நேரத்தில் அது அவன் யோராம் கர்த்தருக்கு பயப்படாதவன் தான் சர்ச்சுக்கு போனால் எதாவது கொடுப்பாரா, எதாவது கிடைக்குமான்ட்டு வருவான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற யோசபாத்தை போன்றவர்கள், ஓ வார்த்தை, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை, அதை தேடி வருவாங்க. யோசபாத் அப்படிதான் போகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நேராய் தண்ணீரை தேடி அலைவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வார்த்தை தேடுவதற்கு தீர்க்கதரிசனத்திலே போவோம் என்று சொல்லி அவர்கள் வருகிறார்கள். நம்ம சும்மா தேவையில்லாதக்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தா சாகிற வரைக்கும் அலையணும். நம்ம வார்த்தை, தீர்க்கதரிசி தேடி போவோம், வார்த்தையை தேடி போவோம். கர்த்தர் அப்படி உங்களை கொண்டு வந்திருப்பதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எலிசா யார் என்றால் ஒரு டென்ஷன் பார்ட்டி. யாருங்க? விசுவாசிக்கு தானா இந்த ஊழியக்காரன் பயங்கரம், ரொம்ப டென்ஷனான பாஸ்டர். அந்த மாதிரி பாஸ்டர் நம்முடைய சபைக்கு இருந்தால் நல்லா இருக்கும். கிட்ட போக முடியாது. என்ன போன வாரம் வரல, மூஞ்ச காட்டாத அப்படின்னு திரும்பிக்கு வரான். ராபோஜனுக்கு மாத்திரம் வாயை திறந்துட்டு வர, மற்ற 4 வாரம் எங்க போன அப்படின்னு திரும்பிக்கு வரான். அந்த மாதிரி டென்ஷன் பார்ட்டி.
ஒரு மாதிரி ஆளு. யாரு? பரமானந்தம். இவர் எலிசா. இந்த ஊழியக்காரன் தீர்க்கதரிசி ஒரு மாதிரி ஆளு. ரொம்ப எப்போ எப்படி மாறுவார், எப்படி பேசுவார்னு தெரியாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். என்னங்க? ஆமா, வார்த்தைக்கு வார்த்தை சப்புன்னு கொடுப்பார். ஏதாவது பேசுனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்படிப்பட்ட ஊழியக்காரங்கிட்ட போன உடனே இந்த தீர்க்கதரிசி முகத்தை திருப்பிக்கிட்டார். ஏன் வந்திருக்கிறவன் யாரு? கடவுளுக்கு பயப்படாதவன், பொல்லாதவன். அவங்க அப்பா அம்மாலாம் அதை விட மோசமான ஆட்கள். எலியாவை தலைய துண்டிப்பதற்கு ஊழியக்காரனை அநேகரை கொன்றவங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். எதற்கு இங்க வந்தாய்? யார் உன்னை இங்க அனுப்புனது? எப்படி கேட்கிறார் பாருங்க. ஒரு புது ஆத்மா வந்தா இப்படி கேட்ட எப்படி இருக்கும்? நான் சொல்லுவேன், நம்ம விசுவாசிகள் யாராவது இந்த வாரம் புதுசா வந்தாங்களா, பக்கத்துல பார்த்து பேசுங்க. பேசணுட்டே கொணக்கிட்டு இருக்க கூடாது, அவங்களையே கொஞ்சிட்டு இருக்க கூடாது. அவங்க எப்போ நம்மோட தான் இருப்பாங்க. புது ஆத்மா வந்தா புது முகத்தை பார்த்தா, எங்க இருக்கீங்க சிஸ்டர், எங்க இருக்கீங்க பிரதர் அப்படின்னு பேசுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவன் பாருங்க, புதுசா வந்த ஜனங்களை பார்த்து அன்பா பேசாம, உன்னை யாரப்பா இங்க வர சொன்னது? இப்படின்னா இப்படி இருந்தா ஊழியம் வளருமா? சபை நிரம்புமா? இப்படிப்பட்ட வித்தியாசமான ஒரு ஊழியக்காரன். உனக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? இங்க எதுக்கு வந்த? நீயே கடவுளை தேடாதவன், ஆண்டவருடைய வழியில் நடக்காத ஒரு ராஜா நீ. ஆண்டவருக்கு பிரியமானதையே செய்ய மாட்ட. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ராபோஜனத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற. எப்படி உன்னை மூஞ்ச பாப்பேன்ட்டு திரும்பிக்கிட்டார். நீயும் ஒன்றும் செய்ய மாட்ட, செய்யறவங்களையும் பேச மாட்டேங்கிறீங்க. சில ஆட்கள் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் ஏதாவது பேசி அவங்கள வேதனைப்படுத்தி அதை தடை பண்ண பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறேன். ஒன்றும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் விட மாட்டான். இவனும் ஊழியம் செய்ய மாட்டான், ஊழியம் செய்யற ஊழியக்காரனையும் ஊழியம் செய்ய விட மாட்டான். அப்படின்னு சில ஊழியக்காரன் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வச்சிருக்கேன், அடக்கோழி கிறிஸ்தவர்கள். என்ன கோழி? அடக்கோழி ஊழியக்காரன். இவனும் ஆத்துமாதாயம் செய்ய மாட்டான். ஒரு ஆத்துமாதாயம் செய்ய ஒரு ஊழியக்காரன் இந்த பக்கத்தில் வந்துட்டு சந்தோஷப்படாம, என் ஏரியாவுக்கு எப்படி வந்த சண்டை போடுவான். ஒன்று நீ செய்யணும், நீ செய்யாதனால கர்த்தர் ஒரு ஊழியரை அனுப்புறார், அந்த ஏரியாவில் ஒரு சபையை கொண்டு வர்றார். ஆகவே அடக்கோழி கிறிஸ்தவர்கள். அந்த அடக்கோழி என்ன செய்யும்? 5 மணி கேட்டேன், நிறைய பேர் கோழி பார்க்காதவர்களாக இருந்தார்கள் 5 மணி ஆராதனையில். இந்த அடக்கோழி என்ன பண்ணும்? முட்டை விடாது. இதுக்கு முன்னாடி முட்டை விட்டுருக்கோம், ஒரு காலத்தில் நல்லா இருந்திருக்கும். ஏதோ பிரச்சனை கேட்டுக்கிட்டு அப்படி கப்புன்னு உட்காந்துரும், மூஞ்ச தூக்கிக்கிட்டு புர்ருன்னு உட்காந்து, கிட்ட போன உருங்கும். சோத்திரன் சிஸ்டர். இவங்களுக்கு ஐயோ இது எங்க வந்திருக்கிறோம், சர்ச்சுக்கா வேற எங்கேயோ வந்துட்டோமான்னு இருக்கு. சோத்திரம் பண்ணவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இந்த அடக்கோழிக்கிட்ட கிட்ட போக முடியாதுங்க. நாங்கள் கோழி வளர்த்துனதுனால சொல்றேன், கிட்ட போன உருங்கும். சில விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை உருன்னு இருக்காங்க. காலையில் எத்தனை பேர் உருன்னு வந்தீங்களோ தெரில. ராபோஜம் எடுக்கிறதுக்குள்ள கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வாராக, உங்கள் கோபம் தணிவதாக. சூரியன் வந்துருச்சு. ஆமென். என்ன சொல்றேன்னா, இந்த அடக்கோழி முட்டையும் விடாது, முட்டை விட வேற ஏதாவது கோழி உள்ள வந்தா துரத்தி விட்டுரும். இவனும் பரலவம் போக மாட்டான், பரலவம் போறவனையும் விட மாட்டான். நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்ல இப்போ நேரம் இல்லை. அவ்வளோ பெரிய செய்தி, எந்த நாட்டுக்கு இல்லாத ஒரு பெரிய பாக்கியம் நம்முடைய இந்தியாவுக்கு இருக்கான். அநேக பல நாட்டு தவக்களை எல்லாம் தவளை பீப்பாக்குள்ள அடைச்சி வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்திய நாட்டு பீப்பாயில மாத்திரம் மூடியே இல்லை. எல்லாத்துக்கும் மூடி போட்டு வெளியே வந்துடக்கூடாது, நல்லா மூடி போட்டு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறாங்க.
ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் எல்லாத்துக்கும் மூடி இருக்கு. ஆனா இந்தியா பீப்பாய்க்கு மாத்திரம் மூடி இல்லை. எல்லாம் கேட்டாங்க என்னப்பான். அவன் இந்தியக்காரன் சொன்னானா, எங்க நாட்டு தவளை ஒரு தவளை மேலே எட்டி குதிக்கலான்னு வந்தா கீழே இருக்கிற தவளை காலை பிடிச்சி இழுத்துரும். நானே இங்க இருக்கிற, நீ எங்க போற? சர்ச்சுக்கு போற, எனக்கு இல்லாத பக்தி உனக்கு வந்துருச்சா? அப்படி இழுத்துரும். இப்படியே ஒவ்வொரு தவக்களை ஏறவும் அடுத்த தவக்களை பிடிச்சி இழுக்கவும். அதுக்கு மூடிய தேவையில்லை. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஸ்தோத்திரம், அங்கே வந்தபோது கொஞ்சம் கோபம் வந்தாலும் எலிசா தீர்க்கதரிசி இன்னொரு இப்படி பார்க்கிறாரு. எலிசா கூட வந்திருக்கிற யோசபாத், இவன் பொல்லாத மனுஷன், கடவுளுக்கு பயப்படாத மனுஷன், பாவி, துன்மார்க்கன். ஆனால் கூட வந்திருப்பதோ தேவனுக்கு பயப்படுகிறவன், பரிசுத்தமானவன், நீதிமான். ஆகவே அவருக்காகவாவது, அல்லேலூயா, சில குடும்பத்தை கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். ஏனென்றால் அங்கே யோசபாத்தை போன்ற கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க உள்ள இருக்கிறீங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரோ யோராமை போன்ற தேவனுக்கு பயப்படாத ஆட்கள் உள்ள இருக்கலாம். ஆனால் உங்க குடும்பத்தை இதுவரைக்கும் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் என்றால் அந்த யோசபாத்தை போல தேவனுக்கு பயப்படுகிற உங்கள் நிமித்தம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் நிமித்தம் தான் அந்த சபை ஆசீர்வாதமாக இருக்கிறார். ஏன்னா நீங்க யோசபாத், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்த்து உடனே சரி ஒரு தேவ பிள்ளை கூட வந்திருக்கானே, அவனுக்காக நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லி சுரமண்டலத்தை கொண்டு வர சொன்னான். சுரமண்டலம், ஸ்தோத்திரம், சுரமண்டலத்தை கொண்டு வந்த உடனே இப்பொழுது எலிசா அதை வாசிக்கிறார். பாடல் ஆராதனைக்கு வந்தவங்களுக்காய் ஸ்தோத்திரம். அது ரொம்ப முக்கியம். அந்த ஆராதனை நேரத்தில் தான் தேவன் அநேகரை தொடுவார். அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க கவனிங்க. நேரத்தோடு அது ஆராதனைக்கு முன்னாடி வந்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பஸ் பிரச்சனை இருக்கலாம், தூரத்திலிருந்து வரலாம், வாகனங்கள் பெட்ரோல் இல்லாமல் போயிருக்கலாம், உங்கள் சூழ்நிலைகள் கர்த்தர் அறிவார். ஆனால் நான் தைரியம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தை, அவன் சுடமண்டலத்தை எடுத்து வாசித்த போது ஆண்டவர் அவன் மேல் இறங்கினார். ஆண்டுடைய கரம் அவனை தொட்டது. ஹல்லேலூயா. என்ன கரம்? ஆசீர்வதிக்கிற கரம், அபிஷேகிக்கிற கரம், தொடுகிற கரம், தூக்கி எடுக்கிற கரம், வல்லமையுள்ள கரம், மகிமையான கரம், விடுதலையின் கரம். அவ்வளவுதானா? ஒரு 50 சொல்லுவீங்க நினைச்சேன். போஷிக்கும் கரம், உடுத்து வைக்கும் கரம். போதுமா போதுமா, அங்க பேசட்டுமா? அரவணைக்கும் கரம், அதுதான் முக்கியம். அடிக்கும் கரம், எல்லா கரமும் சொல்லுவாங்க சூப்பரா. அந்த அடிக்கும் கரம் சொல்லவே மாட்டாங்க. 5 மணிக்கு அது சொல்லவே இல்லை, ஆனா இந்த தடவை சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா பிள்ளைகளை என்ன செய்வாங்க? ஆலோசனை சொல்லுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க, கிள்ளி வைப்பாங்க, மண்டையில கொட்டுவாங்க. இதெல்லாம் எதுக்கு? பிள்ளை நம்ம சந்ததியில சிறந்த பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக. ஒண்ணுமே திட்டாத அப்பா அம்மா, கோவப்படாத அப்பா அம்மா, அடிக்காத அப்பா அம்மா, அந்த பிள்ளைகளை பாருங்க, அது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கும். போக்கில் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் ஒட்டிக்கும். நிறைய மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஏன் திட்ட மாட்டாங்க தாத்தா பாட்டி, கோவமா பேச மாட்டாங்க, கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க. பல்லு சொத்தையானாலும் சரி, வயிற்றுல பூச்சி வந்தாலும் சரி. ஆனால் அம்மா அப்படி இல்லை. இது வேண்டாம், உனக்கு பல்லுக்கு சொத்தையா போயிடும், வயிற்று வலி வந்துடும், இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, இங்கே போகாத, அங்கே போகாத, இங்கே ஆபத்து இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டுடைய கரம் அரவணைக்கிற கரமா இருந்தாலும் சில நேரத்தில் அடிக்கும் கரங்களாக இருக்கிற வசனம் சில நேரத்தில் அணைக்கிறது போல இருக்கும், சில நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தை நம்ம கடிந்து கொள்கிறதா இருக்கும், அடிக்கிறதா இருக்கும். அந்த வார்த்தைக்காக நீங்க சந்தோஷமா அல்லேலூயா சொல்லணும்.
ஆமென். இங்க என்ன நடக்கு? ஆவியானவர் எலியாவின் மேல் வந்து இறங்கினார். அவன் உரைத்த வார்த்தைகள் தான் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 20 வரைக்கும். தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகத்தோடு வந்த வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த ஜூலை மாதம் முதல் 2ஆம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லை, அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் சொல்றாரு, வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். தண்ணீர் தேவை, ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். சொன்ன மறுநாளே தேசத்திலே தண்ணீர் வந்து நிரப்பிற்று. அல்லேலூயா. வறண்டு போன வனாந்தரத்திலே மேகம் இல்லை. வானொலி செய்தி வாசிப்பவர் வெங்கட்ராமன் எங்க காலத்தில் திருப்பூரிலே கனத்த மழை பெய்யும். ஒரு வாரமா சொல்றாரு, நானும் பக்கெட் எடுத்து எடுத்து வச்சு தான் பார்க்கிறேன். பாஸ்டர்மா திட்டுவாங்க, எதுக்கு பக்கெட்? மழை வரும்னு நியூஸ் பார்த்தோன்னே நான் பக்கெட் எடுத்து லைனா அடுக்கு. மேகத்தை பார்த்தோன்னே கருமேகம், பக்கெட்டெல்லாம் எடுத்து அடுக்குவேன். சாயந்தரம் இருட்டான உடனே பக்கெட் எடுத்து அடுக்கி வச்சிருவேன். வானொலி செய்தி என்ன? கனத்த மழை, திருப்பூரில் பலத்த மழை. மேகம் இல்லை, பூமி வறண்டு இருக்கிறது, குடிக்க தண்ணி இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலிருந்து இன்றைக்கு நாம் தேவன் தருகிற ஒரு செய்தி என்ன? இப்பதான் செய்திக்குள்ள போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரைக்கும் இந்த சம்பவம் எல்லாம் சொன்னனே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தை வந்ததே. இதிலிருந்து கர்த்தர் நம்மோடு இன்றைக்கு பேசுகிற, இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற வார்த்தை என்ன என்று வேகமாய் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய அந்த வல்லமையான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் பாஸ்டர்? அப்படி என்ன செய்யும் பாஸ்டர்? ஒவ்வொரு வாரமும் தான் வரேன், வசனம் கேட்கிறேன், வார்த்தை கேட்கிறேன். இந்த மாதம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிஸ்னஸ்ல, என் ஊழியத்தில் அப்படி என்ன செய்யும் பாஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்கள் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சூழ்நிலை கர்த்தர் தலைகீழாய் புரட்டி போடுவார். ஆமென். முற்றிலும் தலைகீழாய் மாறும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, முற்றிலுமாய் மாறும். பார்க்க போறீங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில நீங்க உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் தலைகீழாய் மாற்றுவார். நீங்க நினைச்சா கூட அப்படி மாறாது. இன்றைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு இருக்காது. அல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள் இருந்த சூழ்நிலை இந்த 7வது மாதத்தில் இருக்காது. என்னங்க என்னங்க சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் இருக்காது, இல்லைன்னா இருக்கும். சொல்லாதவங்களுக்கு இருக்கும். ஆமா, ஏன்னா ஜூன் மாசம் ரொம்ப அவதிப்பட்டுட்டோம், ரொம்ப கண்ணீர் விட்டுட்டோம், அவமானம் சகிச்சிட்டோம். ஆனா அப்படிப்பட்ட அந்த வறட்சியான சூழ்நிலை, கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை வருகிறது. இனி அப்படி இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட்டால், ஓ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. பக்கத்துல சொல்லுங்க, நாளைக்கு இருக்காதுமா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் உம்முடைய வார்த்தை, அல்லேலூயா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வார். என் குடும்பத்துக்கு வாங்க. ஓ இந்த ஜூலை மாதம் எங்க வீட்டுக்குள்ள வாங்க, என் சபைக்குள்ள வாங்க. ஆவியானவரே. ஹல்லேலூயா,
அதுக்கு பின்னாடி வருது, வனாந்திரம் பாட வேண்டாம், வயல்வெளியாய் மாறுமே, பலவீனன் பலனாய் மாறுவான். இது இந்த மாதம் செய்கிற காரியம். ஆமென், ஹல்லேலூயா. உமா மகேஸ்வரி அம்மா ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்களா? கர்த்தர் அவங்களுக்கு ஜெபிப்போம். கர்த்தர் அவங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். ஆகவே நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற உங்கள் சூழ்நிலையை நீங்கள் பார்க்கும்போது எதிர்மறையான காரியங்கள் தான் தோணும், எதிர்மறையாக தான் பேசுவோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை உங்களுக்கு வந்த பிறகு நாளைக்கு என்ன, அது நாளைக்கு என்ன செய்யாது, இருக்க செயல்பட முடியாது. இன்னைக்கு வரைக்கும் உங்க குடும்பத்தை ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தான் பிசாசு, சில தீய மனிதர்கள், சில தந்திர சூழ்நிலைகள் எல்லாம். ஆனா இனி நடக்காது, இதற்கான அறிகுறியே இருக்காது. அல்லேலூயா. அறிகுறியே இல்லாம கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சில அறிகுறி அங்கங்க பார்த்து பார்த்து நமக்கு வேதனையா இருக்கும், அதை பார்க்காமல் கர்த்தர் செய்வார். இப்ப பாருங்க, இது வனாந்திரம். இந்த இடத்துல நீர்நிலை கிடையாது, இந்த இடத்துல ஆறுகள் இல்லை, இந்த இடத்துல குளங்கள் இல்லை, தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஜூன் மாதம் வரைக்கும் அப்படி உங்க குடும்பம் இருந்துச்சு, நம்ம பிசினஸ் இருந்துச்சு, நம்முடைய ஊழியம் இருந்திருக்கலாம். நம்ம சந்திக்கிற பிரச்சனை, சர்ச் பிரச்சனையில் வாய்ப்பே இல்லை என்ற சூழலை இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்க்காலை வெட்டுங்கள், தண்ணீர் கொண்டு வருவது என்னுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. வாய்க்காலை வெட்டுங்கள் அப்படின்னா முழங்கால் போடுங்கள், ஜெபியுங்கள், என் வார்த்தையை விசுவாசியுங்கள். ஆண்டு நீங்க செய்யறத செஞ்சீங்கன்னா அவர் செய்யறத அவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க வாய்க்காலை வெட்டணும், அற்புதம் செய்கிறது அவருடைய பொறுப்பு, அவருடைய வேலை. அற்புதம் செய்வது அவருடைய வேலை. அதுதான் இப்போ நம்ம ஊழியத்தில் பார்க்கிறோம். வேற ஒன்றும் நம்ம செய்யலை, நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, ஆள்பலம் அதிகாரிகள் யாரும் இல்லை, எங்கேயும் போய் ரோட்ல நிக்கல. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வார்த்தை வந்ததினால் மறுநாள் காலமே தண்ணீர், சூழ்நிலை இல்லாத அந்த இடத்தில் தாகம் தீர்க்க தண்ணீர். ஆமென். வறட்சி மாற்றின தண்ணீர், விடாய்த்து போன ஆத்துமாவை உயிர்ப்பித்த தண்ணீர். யாரெல்லாம் விடாய்த்து போய் வந்திருக்கிறீர்களோ, தாகமாய் வந்திருக்கிறீர்களோ, வறட்சியாய் வந்திருக்கிறீர்களோ, இந்த தண்ணீர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவிலே நிரம்பி, ஓ ரகபா சந்தரபா, அல்லேலூயா, உங்களை நிரப்புவதாக, உங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக. ஆமென். சந்தோஷத்தால் நிரப்பு. அந்த தண்ணீர் குடிச்ச எப்படி இருக்கும்? ஐஸ் வாட்டர் குடிச்ச எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை குளிர்ச்சி ஆக்குவார், உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். கர்த்தருடைய வார்த்தை வந்தா. ஆமென். அல்லேலூயா. சூழ்நிலை மாறினது. வனாந்தர வறட்சியான அந்த தண்ணீர் கிடைத்த உடனே ஒரு குளிர்ச்சி, மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி. என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நீங்க ரிசீவ் பண்றீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது எனக்குன்னு, அது உனக்கு பேசுறா இருப்பா, நல்லா இருக்கேன், யாருக்கோ பேசியிருக்கான்னு சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு வராது. நீங்க ரிசீவ் பண்ணுங்க, நீங்க எனக்கு தான் அந்த வார்த்தை. ஆமென். கேமராமேன் உங்களுக்கு தான் அந்த வார்த்தை, பிரசங்கிக்கிற எனக்கு தான் அந்த வார்த்தை. ஹல்லேலூயா. ஏதாவது பேசும்போது பார்த்து பாரு உனக்கு தான், கேளு உனக்கு தான், கவனி, அப்படிலாம் செய்யறாங்க. வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நிலைமை ஸ்தோத்திரம் கடந்த மாதம் போல இல்லை. சொல்லுங்க பக்கத்தில், நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, ஊழியம் சேஞ்ச் ஆக போகிறது. அல்லேலூயா. சேஞ்ச் ஆக போகிறது. இந்த ஸ்டேஜை அப்பப்போ சேஞ்ச் பண்ணுறாங்க பாருங்க. சாம் பாஸுக்கு இதே தான் வேலை. ஒரு சந்தோஷம்தான் இது. நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு அது செய்ய தெரியல, அந்த வேலை பண்ணல. பண்ணுறவங்களை பார்த்தாவது சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது, அதை நிறுத்திடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய நிலைமையை கர்த்தர் சேஞ்ச் பண்ண போகிறார். ஆமென். அது தமிழில் சொன்னா அல்லேலூயா. பாருங்க, எனக்கு தமிழே வரமாட்டேங்குது, சிரிக்கிறாங்க. சரி, இப்போ
நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் இருக்கும் காரியங்களிலே மாற்றங்கள் உண்டாக போகிற. இப்போ போயிட்டு இருக்கிறோமே, பயங்கரமா போயிட்டு இருக்கிறோம் நிலைமை இல்ல, மாற்றங்கள் வரப்போகிறது. ஜூலை மாதம் வரப்போகிறது, வந்தாச்சு. அல்லேலூயா. இந்த இடத்திலே தண்ணீருக்கான வாய்ப்புகளே இல்லை இப்போ அவங்க இருக்கிற இடத்துல. ஆனால் கர்த்தர் வாய்ப்பை உண்டாக்கினார். நமக்கு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். நம்ம சபைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்குனா உங்களுக்கு தான். ஆமென். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வழி இல்லாத இடத்திலும் வழியை உண்டாக்குறவர். ஆமென். வனாந்தரத்திலே வயல்வெளியாய் மாற்றுகிறவர். கண்மலையிலிருந்து தண்ணீரை ஊற்றாக மாற்றுகிறவர். தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர். தண்ணீர் நிறைந்த செழிப்பான இடமாய் மாற்றுகிறவர். இது ஒரு அடையாளம். நமக்கு இந்த மாதத்தில் ஒரு அடையாளத்தை காட்டப் போகிறார். எவ்வளவு பேரும் தண்ணி குடிச்சு, மிருக ஜீவன்களும் தண்ணி குடிச்சு, அப்பா கர்த்தர் கொடுத்தா அப்படிதான் கொடுப்பார். ஆமே. ஏதோ கொஞ்சம் தாகத்தை தீர்த்துக்க அப்படின்ட்டு இல்லை. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாம் திருப்தியாக குடித்தாங்க. மிருகங்கள் எவ்வளோ குடிக்கும் தெரியுமா? தண்ணி உறிஞ்சு தள்ளிரும் குதிரைகள்லாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேசமே தண்ணீரால் நிரம்பிற்று. தேசமே உங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களை மாத்திரமல்ல, இந்த திருப்பூர் முழுவதும் ஓ ஹல்லேலூயா ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். ஆமே. தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி சூழ்நிலையை மாற்றினார். கர்த்தர் தெளிவாக பேசிட்டு இருக்கிறார். உங்கள் சூழ்நிலையை அதையே பார்த்துட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ரவேல் ராஜா கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மாட்டான். ஆகவே அவன் கடைசியில் அற்புதத்தையும் பார்த்தான், அதை பார்த்து அனுபவிக்க முடியல. ஆனால் யூதாவின் ராஜா யோசபாத் ஜெபிக்கிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய வார்த்தை தேடி போனான். நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்வார். ஆமென். ஒரு தேசம் மட்டும் கிடையாது, ஏதோம் தேசத்தின் வழியாய் தண்ணீர் வருகிறது. அப்பா, இன்னொரு தேசத்தின் வழியாய், இன்னொரு குடும்பத்தின் அவர் வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய வல்லமையின்படியே அங்கே ஆண்டவர் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் மாற்றங்கள் இல்லை என்று நினைத்து வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் எதிர்பார்ப்போடு இருங்க. இந்த ஆராதனை முடிவரைக்கும் ஒரு நல்ல இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் ஒரு கவனமாக இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. உங்கள் சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் என்ன பேசுகிறார், இந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்ன சொல்லுகிறார். ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தோம், இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லும் போது எனக்கே தலை சுத்திருச்சு. ஐயோ, இவ்வளவு பெரிய பிரச்சனையா, பயங்கர கடன் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, அதிலிருந்து கை கால் நல்லா இருந்தால் வேலை செஞ்சு வெளியே வரலாம். வேலை செய்யக்கூட முடியாதபடி அந்த குடும்பத்தையே முடக்கி வச்சிருக்கான், படுக்கையாக்கி வச்சிருக்கிறான். ஒரு வாரத்துக்கு மாத்திரை 3000 ரூபாய்க்கு வாங்கணும். அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? ஒரு நாளைக்கா காணும் சார், ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்க்கு மாத்திரை. ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட 500 ரூபா கூட சம்பாதிக்க சூழ்நிலை இல்லை. படுக்கை எல்லாருமே. அந்த 3000 ரூபா மாத்திரை போட்டால் ஏதோ கொஞ்சம் எந்திரிச்சு உட்காரலாம், கொஞ்சம் எட்டு வைக்கலாம், கொஞ்சம் எதுவும் கைப்பிடி இல்லாமல் நடக்கலாம். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலையில் ஒரு தவறான முடிவுக்கு நாங்கள் குடும்பமாக இருந்தோம். அந்த நேரத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம், டிவியில் ஆண்டுடைய வார்த்தை கேட்டோம். அப்போது நாங்கள் இப்போது தைரியமாக இருக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்க்கலாம். எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத, இதை சொல்லுவாங்கள்ல, சலசலப்புக்கு அஞ்சாதுங்குவாங்கள்ல. என்னங்க? பழங்காட்டுக்கு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. சொல்லுங்க என்னைய பார்த்து. உங்களை கர்த்தர் அப்படி வச்சிருக்கிறார். வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஸ்தோத்திரம். முற்றிலும் தலைகீழாய் மாறி போனது. நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை விடாய்த்து போக பண்ணுகிறது இல்லை. இதில் எடுத்து இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படியே எதை செஞ்சாலும் குற்றப்படுத்தினா, எதை செஞ்சாலும் நம்ம நல்ல பேர் இல்லை, அப்படி விடாய்த்து போகிறோம். ஸ்தோத்திரம். எதை செஞ்சாலும் களைப்பாகிறது, களைப்படைய செய்கிறது.
நம்முடைய நம்பிக்கை இழக்க செய்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, அதையும் போக்கடிக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் போயிட்டு இருக்கிறோம். என் கண்களே ஆசீர்வாதமான வழிகளை பார்க்க வாய்ப்பு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இல்லை. ஆனாலும் எனக்கு கொடுக்கப்படும் வார்த்தை ஒரு முற்றிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். எல்லாம் கம்ப்ளீட்டா நேர்மறையாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். தலைகீழாய் மாற்றப் போகிறார். தலைகீழாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஒருவர் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணா பிரச்சனை அதிகமாகும். அந்த ரட்சிக்கப்படாத பிரச்சனை அதிகமாக கொடுப்பார். ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். அங்கே ஊழியம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும், கெஞ்சிட்டு இருக்காங்க, வாங்க இந்த ஏரியாவில் ஊழியம் செய்யன்னு கூப்பிட்றாங்க. வீட்டை அதுக்காகவே கட்டி வச்சுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது பாஸ், இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது பாஸ். ஊழியம் செய்ய போன ஒரு நபர் மூலமாக அந்த ஒரு நபர் ரட்சிக்கப்படாதனால அங்கே இருக்கிற 2 குடும்பம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீர்கள், ஒரு காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, ஏதாவது நடக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நிலைமை பார்த்தா மோசமாக போயிட்டு இருக்கு. ஜெபிக்கிற நமக்கு நம்முடைய நிலைமை பரிதாபமாக போய் கொண்டு இருக்கிறது. நம்முடைய நிலைமை ஸ்தோத்திரம் கேபி சொல்கிற மாதிரி சொன்னால் கேவலமாக போயிட்டு இருக்கு. என் கேபி அடிக்கடி சொல்லுவா, என் பேத்தி சொல்லுவா கேவலமாக இருக்கு அப்படிங்குவா. அந்த மாதிரி நம்ம நிலைமை அப்படி ஜெபிக்க ஜெபிக்க அப்படி போய்கொண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை உங்களோடு பேசுவார். ஆனால் அந்த வார்த்தை சூழ்நிலையை மாற்றும். ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு அவருக்கு ரொம்ப அற்ப காரியம். சொல்லுங்க, உங்க பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். எதுவும் ஆண்டவருக்கு கடினமான காரியம் அல்ல. நமக்கு தான் கடினமா இருக்கு. இப்படி ஆயிடுச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, சபை இப்படி ஆயிடுச்சு. அவருக்கு அது கடினமான காரியம் அல்ல, லேசான காரியம். உங்களுக்கு அற்புதம் செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனில்லாதவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது அது பைபிள் இருக்கு. உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை மாற்றுவது என் இயேசுவுக்கு, சத்தமா சொல்லுங்க, கடினமான காரியம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஜூலை மாதம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அது லேசான காரியம். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லப்பா. நம்ம ஆண்டவர் அப்படிதான் உங்களை பார்த்து சொல்றார். ஜூலை மாதம் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றார், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லம்மா, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லையா. சரிங்க, சிரிப்பீங்க. சரி சரி, ரொம்ப சீரியஸா கேட்குறீங்களோ? ஆண்டவருக்கு இது ஒரு மேட்டரே இல்லை. ஹல்லேலூயா. அப்படி சொல்ற மாதிரி தான் இருக்கு. லேசான காரியம்னா அவருக்கு ஒரு மேட்டரே இல்லை. ஆண்டவர் சூழ்நிலை மாற்றுவது அதுக்கு ஒரு பொருட்டு அல்ல. சூழ்நிலை மாற்ற அவருக்கு ஒரு நொடி பொழுது போதும். அது ஒருத்தர் யாரோ பண்ணாங்க, அவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவருக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு சத்தம் இல்லம்மா. சத்தம் வந்தா ஒரு நாள் என் பேத்தி சொல்றா, என்னமா பண்ணீங்க, சத்தம் வந்து செய்யுங்க, மறுபடியும் செய்யுங்க அப்படின்னா இப்படின்னு வந்துச்சு. அவ பண்ணி பார்க்கறான், வரமாட்டீங்க. சொல்லுங்க, என் சூழ்நிலையை மாற்றுவது ஆண்டவருக்கு. ஜெனிபர் சொன்னீங்களா? சத்தம் வந்துச்சா? சத்தம் வராட்டியும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியும். பண்ணினீங்கன்னா பரவாயில்ல. யாராவது பண்ணாதவங்க யாருன்னா இருக்காங்களா? அவங்க 9 மணி ஆராதனைக்கு இங்கேயே உட்கார வைப்போம். சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு உதவி செய்வது ஒரு நொடி பொழுது. இனி எல்லாம் டைம் தேவையில்லை ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா.
பொறுத்தீங்க, இவ்வளோ நாள் பொறுத்தீங்க, போதும். ஆண்டவருக்கு செகண்ட். ஆமே. ஒரு நொடி பொழுது போதும். கர்த்தருடைய வார்த்தை வல்லமை. நேற்று இருந்த சூழ்நிலை இன்றைக்கு இருக்காது. நேற்று அழுதிருக்கு கண்ணீர், இன்றைக்கு கண்ணீர். நேற்று கண்ணீர், இன்றைக்கு களிப்பு, மகிழ்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான் பைபிள் எல்லா பக்கமும் ஆசீர்வதிச்சிருக்கார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி தான் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இன்றைக்கு லைவ் போயிட்டுருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த சகோதரி கேட்பாங்க, கேட்கட்டும். அவங்க சபைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்கும் 15 வருடமாக வராங்க. இன்றைக்கு தான் முதல் தசம பாகம் சொல்லி இங்கே கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம தசமபாகம் கொடுக்காதனால அவங்கள நேசிக்கலையா, அவங்களோட பேசலையா, கர்த்தருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை, அந்த ஆண்டவர் இன்று இவ்வளவு 15 வருஷத்தில் இப்போ தான் கர்த்தர் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அதை உணர்த்தியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏதாவது சம்பவத்தின் மூலமாய், சூழ்நிலை மூலமாக, இதனால தான்ப்பா இப்படின்னு அந்த அம்மாவுக்கு உணர்த்தியிருப்பார் போல இருக்கு. இன்றைக்கு கொண்டு வந்து என் கையில் அந்த கவரை கொடுத்தாங்க. பாச இதுதான் என்னுடைய முதல் தசம பாகம் சொல்கிறாங்க. ஆனால் 15 வருஷமாக வராங்க. கர்த்தருக்கு ஒரு நாள் நான் அவங்களை வித்தியாசமாக நான் பார்த்ததே இல்லை. நம்முடைய ஆண்டவர் அப்படி தான். கூட ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு மனிதன் இருந்தாலும், யாரு? இஸ்ரவேல் ராஜா யோராம், அது மாத்திரமல்ல ஏதோமியர், இவங்கெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் யோசபாத்தின் மூலமாய் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்படிதான் ஆசீர்வாதம் அப்படி பாய்ந்து ஓடும். தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஒரு தேசம் மாத்திரம் கிடையாது, ஏதேன் தேசத்தின் வழியாய் தண்ணீர் வருகிறதை பாருங்கள். நம்முடைய அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின்படியே அந்த வல்லமை வெளிப்பட்ட உடனே சூழ்நிலைகள் மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதுவரைக்கும் மாற்றங்கள் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், சூழ்நிலை வேற மாதிரி போயிட்டு இருக்கு, பயமா இருக்குன்னு வந்திருக்கீங்களா? சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஆமென். இப்பொழுது நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையில எனக்கு நேராய் ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை, இந்த வாக்கு வசனம் ஆண்டவர் உங்களுக்கு நேராய் கொண்டு வருகிறார். ஆமென். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் விழாய்த்து போக பண்ணுகிறது. நம்ம சூழ்நிலையை பார்த்து அப்படி இருக்குங்க. சோர்ந்து போறோம், நம்பிக்கை இல்லாம தளர்ந்து போகிறோம். என்னப்பா எல்லாமே தான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறோம், ஏன் இப்படி போராட்டம்? களைத்து போக பண்ணுகிறது, நம்பிக்கை இழக்க வைக்கிறது, ஜெபம் பண்ண விடாமல் சோர்வடைய செய்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய கண்கள் ஆசீர்வாதத்தின் வழியாக அந்த வாய்க்காலுக்கு நேராய் பார்க்க முடியாதபடி சூழ்நிலை நமக்கு இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. தேவப்பிள்ளையே, எனக்கு கொடுக்கப்படும் வார்த்தை முற்றிலும் மாற்றத்தை கொடுக்கும் வார்த்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஆமென். அவர் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்று ஒரு வார்த்தை தருவார், உங்களுக்கு என்று ஒரு வசனத்தை அனுப்புவார். டிவி ஓப்பன் பண்ணும்போது ஒரு வார்த்தை அனுப்புவார். நாங்கள் ஒரு குடும்பத்துக்கு சென்றிருந்தோம், சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. ஓ ஸ்தோத்திரம். அதை சொன்ன உடனே எனக்கு அப்படியே ஒரு நிலைமை, அவங்களுக்கு பேச முடியாத சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டேன். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்களே பிரச்சனை சொல்லிட்டு அவங்களே எங்களுக்கு ஆர்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு எங்கேயும் வெளியே போக முடியல, எதையும் செய்ய முடியல. ஒன்று கடன் அடைக்கணும்னா கை கால் நல்லா இருக்கணும், அதுவும் இல்லை, படுக்கை ஆயிட்டோம். ஒரு நாளைக்கு 2500 ரூபா மெடிசன், ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்துக்கு 2500 ரூபா மெடிசன். அது இல்லைன்னா அவர் படுக்க, அந்த ஐயா அவங்க மருமக எந்த பிடிப்பு இல்லாமல் பிடிப்பு இருந்தால் கூட நடக்க முடியாது. அந்த ஒரு வாரத்துக்கு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் மாத்திரை செலவு 2500. இப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் டிவியில் ஆண்டுடைய வார்த்தை நாங்கள் கேட்கும்போது ஆண்டவர் இம்மட்டும் எங்களை பலப்படுத்தி நிறுத்தி இருக்கிறார். வார்த்தை, ஆண்டுடைய வசனம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில வசனம் வரும் பாருங்க, அதை பிடிச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறோம், சபைக்கு வரணும்னு ஜெபிக்கிறோம்.
ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என் பிள்ளை திருமண விஷயம் நல்ல விதமாக நடக்கணும், சொத்து காரியங்கள் சரியா பிள்ளைகளுக்கு பங்கு போட்டு கொடுக்கணும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். தூர தேசத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வர வேண்டிய நன்மைகள்லாம் வந்து சேரணும், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஏன்னா சூழ்நிலையை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. மற்றவங்க பார்த்தா நம்ம நிலைமை இவ்வளவு மோசமாயிருச்சே, இவ்வளவு பரிதாபமாயிருச்சே. எங்க பேத்தி அடிக்கடி சொல்லுவா, கேவலமா, என்னங்க கேவலமா இருக்கு அப்படிங்குவா. அந்த மாதிரி இப்போ நம்ம நிலைமை போய் கொண்டு இருக்கு, நம்ம சூழ்நிலை சொல்லுங்க மோசமா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க பரிதாபமா போயிட்டு இருக்கு. சொல்லுங்க கேபி எங்க காணோம், கேவலமா போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு வார்த்தை தருவார் என்றால் அந்த வார்த்தை சூழ்நிலைகளை தலைகீழா மாற்றும். அது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, அந்த காரியம் ஆண்டவருக்கு அற்ப காரியம். நமக்கு சூழ்நிலை பயங்கரமா தெரியுது, ஆனா தேவனுக்கு அற்ப காரியம், லேசான காரியம். எதுவும் ஆண்டவருக்கு கடினமான காரியம் அல்ல, லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த நேரத்தில் நம்ம கண் முன்பாக அந்த பாட்டு ஒவ்வொன்றாய் நினைத்து பாருங்கள். ஆகவே இந்த இடத்தில் நம்ம அதை தான் பார்க்கிறோம். சிலர்கிட்ட நம்ம போய் சொன்னா இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா அப்படிங்குவாங்க. நான் ஒருத்தர்கிட்ட போய் இதை பேசியிருந்தேன், சர்ச் விஷயம். இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், இதெல்லாம் உங்கள் பிரச்சனையெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா தம்பி, மேட்ரே இல்லை தம்பி, ஐயா ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறார். ஸ்தோத்திரம். அன்றைக்கி ஒருத்தர்கிட்ட போய் அப்படி பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைப்பா, இது இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க, என்னமோ அப்படி ஆயிரும் நினைக்கிறீங்க, ஒன்றும் இல்லைப்பா, மேட்ரே இது ஒரு மேட்ரே இல்லைப்பான்னாரு. அது சொல்லும் போதே உலக மனுஷன்தான், நம்மளாந்தான் இன்னும் கொஞ்சம் ஊனு அதில் எண்ணெய் ஊற்றி விட்டுருப்போம், முதல்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அவ்வளோத்தான் பாஸ்டர், முடிஞ்சது பாஸ்டர், போச்சு பாஸ்டர், பாஸ்டரையே போக. ஆனால் ஆண்டவருக்கு சூழ்நிலை மாற்றுவது ஒரு பொருட்டல்ல. சொல்லுங்க, நம்ம பிரச்சனையை மாற்றுகிறதுக்கு அது ஆண்டவருக்கு ஒரு பொருட்டல்ல. உங்கள் சூழ்நிலையை மாற்ற அவருக்கு ஒரு நொடி போதும். உங்கள் சூழ்நிலை மாற்றுவதற்கு இப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லணும். இது நொடியா செகண்டா? நொடி செகண்ட் எல்லாம் ஒண்ணா? சொல்லுங்க. சூழ்நிலையை மாற்றுவதற்கு நீங்க இவங்க செஞ்சாங்களா? இப்படி ஒளிச்சிட்டு செஞ்சா எனக்கு எப்படி தெரியும்? சத்தம் வெளியே வரணும் வேண்டாம்? இது ஒரு மியூசிக் மாதிரி இருக்கே. உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு, இப்ப சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவதற்கு. பின்னாடி சத்தம் வந்துச்சா? ஒரு நாள் என் கேபி பேத்திக்கு பார்த்து கேட்டா, இன்னொரு தடவை பண்ணுங்க அப்படின்னு, இன்னொரு தடவை பண்ணுங்க இப்படின்னு. அவளும் பண்ணி பார்க்குறா, வரமாட்டேங்குது. உங்க சத்தம் வராட்டியும் பரவாயில்ல, பண்ணீங்கன்னா போதும். சொல்லுங்க, உங்க சூழ்நிலை இந்த ஜூலை மாதம் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. தம்பி சொன்னீங்களா? அப்பா கிட்ட மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமென். அம்மாக்கு ஃப்ரீ ஆயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆண்டவருக்கு ஒரு செகண்ட் போதும், ஒரு நொடி போதும். கர்த்தருடைய வல்லமை நேற்று இருந்த சூழ்நிலையை இன்றைக்கு பார்க்க செய்யாது. ஆமென். நேற்று பார்த்து அழுதிருக்கலாம், இனி பார்க்க செய்யாது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை முற்றிலும் மாற்றங்கள் நிறைந்த சூழ்நிலையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். நேற்று கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தருடைய வார்த்தை வல்லமை வெளிப்பட்ட உடனே இன்றைக்கு என்னவாய் மாறும்? கண்ணீர். நேற்று கண்ணீர், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டா இன்றைக்கு
களிப்பாய் மாற்றும். நேற்று புலம்பலாய் இருந்திருக்கலாம், கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை வெளிப்பட்டால் இன்றைக்கு புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென், ஸ்தோத்திரம். நேற்று சாம்பலை அள்ளி போட்டுக்கிட்டு புழுதியில உட்கார்ந்து சரீர ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் உடுத்திருந்த ரெட்டுடுத்தி உட்கார்ந்திருக்கிற நிலைமை அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த நமக்கு, நேற்று இருந்த நமக்கு கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை வெளிப்பட்ட உடனே இன்றைக்கு ஓ அல்லேலூயா, எவ்வளோ கவனமா நல்லா சொல்றீங்க. சிங்காரம் சாம்பலுக்கு பதிலாக சொல்லுங்க, அறிக்கை பண்ணு, கர்த்தர் இன்றைக்கே மாற்ற போகிறார். இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய சபையில் அப்படி செய்ய போகிறார். ஆமென். சாம்பலுக்கு பதிலாக, சாம்பலுக்கு பதிலாக ஓ இப்படி சொல்லுங்க, சிங்காரம். அது இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குங்க? இங்கிலீஷ் பைபிளில் சிங்காரம் அப்படிங்கிறத பியூட்டி. ஸ்தோத்திரம். என்னங்க பியூட்டி? அத்தனை எங்கள் வீட்டு பக்கத்தில் பேத்தி ஃப்ரெண்டு ஒன்று வரும். அவள் சொல்லுவாள், அங்கிள் எங்கள் ஸ்கூலில் 3 பிரிவு குரூப். ஒன்று பியூட்டியெல்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக அழகாக இருக்கிற பிள்ளைகளெல்லாம் பிரிச்சுக்கிறாங்களாம். அடுத்தது கிரேஸ் குரூப், அதுக்கு அடுத்து கொஞ்சம் கீழே கிரேஸ். அப்புறம் அது கீழே அது ஒன்று சொல்லிச்சு, அது வாயில் வரல, லோவோ ஏதோ சொல்லிச்சு. 3 குரூப் இருக்கான். ஆனால் இந்த பிள்ளை சொல்கிறா, கீழே இல்லை கிரேஸ் இல்லை, நான் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டான். நான் அழகாக இருக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறா, வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்லணும். சில சொல்லுவாங்க, நான் அழகா இருக்கேன்னா, கேபி வந்து என்னை கேட்டு அழகா இருக்கேன்னா நம்ம சொல்லணும். அவ சொல்றான், நான் பியூட்டி குரூப்ல இருக்க அங்கிள் அப்படின்னா. இரு நம்மளை எல்லாம் ஆண்டவர் கிரேஸ் இதில் வச்சிருக்கிறார். ஆமே, கிருபையினால தான் வச்சிருக்கிறார். பியூட்டி எல்லாம் அப்புறம் அடுத்தது போகலாம். இப்போ பியூட்டிக்கு சீக்கிரம் போயிடுவோம். விழிப்பா இருக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அடுத்த நாள் மறுநாள் சாம்பலா இருந்த வாழ்க்கை சிங்காரமாய் மாறும். நேற்று தோல்வி, இன்று நேற்று அலைச்சல், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை வந்த உடனே நேற்று விரயம், வேஸ்ட், நஷ்டம், இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையின் வல்லமை வந்த உடனே வலைகளை போடு என்று சொன்ன உடனே உன் வேலைக்காரன் பிழைப்பான் என்று ஒரு வார்த்தை சொன்ன உடனே அல்லேலூயா, மாற்றம். ஆண்டுடைய வார்த்தை வருவதற்கு முன்பாக நேற்றைய வாழ்க்கை ஏமாற்றம், எல்லாவற்றிலும் ஏமாற்றம். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை இந்த ஜூலை மாதம் உங்களை நோக்கி வரும்போது இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஏமாற்றம், ஏமாற்றம்னா வெற்றி சொல்லலாமா? நஷ்டம், லாபம், துன்பம், இன்பம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே விரயத்திற்கு பதிலாக ஆசீர்வாதங்கள், லாபங்களை நமக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுக்க போகிறார். ஆமென். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வார்த்தை. உங்களுக்கு தேவையானது இந்த மாதம் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், ஆனால் உங்களுக்கு தேவை கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா என்று பார்த்து அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏதாவது சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தை வரும், பாட்டு மூலமாய் வரும். ஆமென். ஸ்தோத்திரம். முதல் பாட்டே அப்படிதான் இருந்துச்சு, கடைசி பாட்டு அப்படிதான் இருந்துச்சு. வனாந்திரம் அப்படியெல்லாம் சொல்லி பாடும்போது பயங்கரமாக இருந்துச்சு. ஆகவே அன்றைக்கு அவர்கள் அலைந்தது போல நீங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க, முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்க, எல்லாமே முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி உங்கள் அலைச்செல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, முயற்சியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? இல்லை இல்லை, கர்த்தர் உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் தரப்போகிறார். ஆமே. எப்படிங்க பிஸ்னஸ் டல் சீசன் பாஸ்டர்? என்னவா? சூழ்நிலை தான் சொல்கிறாங்க, உண்மையை தான் சொல்கிறாங்க. எப்படி போயிட்டுருக்கு? டல்லாக போயிட்டுருக்கு பாஸ்டர், பிஸ்னஸ் டல் சீசன். அது நேற்று கம்பெனி வைத்திருக்கிறவர்கள், பிஸ்னஸ் புது பிஸ்னஸில் இறங்க போகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை,
டல் சீசன் என்று சொன்ன நேற்று சொன்ன நீங்கள் இன்றைக்கு பிளஸட் சீசனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். பிளஸட் சீசனாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. நேற்று டல் சீசன். இந்த வார்த்தை வந்த பிறகு, இந்த வாக்குத்தத்தம் வந்த பிறகு நமக்கு பிளஸட் சீசன். ஆமென். அந்த வார்த்தைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். வெறுமையான நம்முடைய வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையாக கர்த்தருடைய வல்லமையான வார்த்தை தான் மாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடும். ஸ்தோத்திரம். ஒரு நொடி போதும் அவருக்கு சூழ்நிலையை மாற்ற. வாய்ப்பே இல்லாத அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் தேசத்தை தண்ணீரால் நிரப்பினார். உங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சிலர் சொல்லியிருக்கலாம். இவர் ரட்சிக்கப்படவே மாட்டார், இந்த காரியம் நடக்கவே நடக்காது என்றெல்லாம் பலர் சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் அதை சூழ்நிலையை ஒரு நொடி பொழுதிலே மாற்ற வல்லமையுள்ளவர். ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் நம்புங்கள். சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களோடு கூட வருகிறார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை மாத்திரம் நம்புவேன் சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, வர வர என் நிலைமை பரிதாபமாய் போயிட்டு இருக்கு, ஆனால் உம்முடைய வார்த்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை நம்புறேன் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. உம்முடைய வசனத்தை நம்புறேன் ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை நம்புறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு வாய்க்கால்களை வெட்ட போகிறேன். ஓ, மழை வர வாய்ப்பே இல்லை, மேகமே இல்லை, ஆனாலும் தேசம் மழையால் ஆண்டவரே தண்ணீரால் நிரம்பிற்று. தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. கர்த்தர் சூழ்நிலை முற்றிலும் ஒரு நொடி பொழுதிலே மாற்றி போட்டு கர்த்தர் அற்புதம் செய்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியின் வார்த்தை நிறைவேற்றினீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசன வார்த்தை இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற பொறுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஷாகாபா ரன்சரபா ஓ ரியாகாபா லபா ரீதாரபா சந்துரியாகபா ஓ ரபா சியாகபா. வல்லமை வல்லமை வல்லமை. ஒரு அற்புதம் இப்பொழுதே நடப்பதாக. சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. ஷாபா ராபா ரீபா காபா ஓ ரன்சரா தாரபா லபா சீகபா லதாரா. விடுதலை, அற்புதம் இந்த மாதத்திலே ஒரு சூழ்நிலை மாறுவதாக. ஷாபா காபா ரியாச்சராபா. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்பி அனுப்புங்க. வருகிற நாட்களில் சாட்சிகளை நாங்கள் கேட்டு உம்மை மகிமைப்படுத்த சூழ்நிலை மாறட்டும். வறட்சியான சூழ்நிலை மாறட்டும். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய ஆத்துமாவை குளிர பண்ணும். வறட்சி நீங்கி உடைய பிள்ளைகள் செழிப்பாகட்டும். உடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறாங்க. சரீரத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். வியாதி பலவீனங்களை கடிந்து கொள்கிறேன். அற்புதங்கள் செய்வீராக. வந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். உடைய நாம மகிமைப்படட்டும். கிருபையாய் இந்த ஊழியத்துக்கென்று தந்த அன்பின் காணிக்கைகள், மிஷனரி ஊழியத்துக்கென்று கொடுக்கிற தசம பாகங்கள், மிஷனரி ஊழித்து கொடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிற்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் அருளுவீராக. உடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு நம் அனைவரோடும், ஆண்டுடைய வல்லமையான வார்த்தை நம்புகிற குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.